தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமி என்றார், அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். நேற்று நாம் பார்த்தது வேதனை நீங்கி சுகமாயிரு. அதுக்கப்புறமா நீங்க பாருங்க, இதே இதுல மார்க் 5:35 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இதை குறித்து நீங்க தியானிக்கணும் அப்படின்னா, நீங்க மார்க் 5 ஆரம்பத்துல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆரம்பத்திலேயே என்ன பண்ணுவார், அவர் வந்து கூப்பிடுவாரு. அதெல்லாம் நமக்கு சொல்ல நேரம் இல்லை. நேரம் வந்து வாய்த்தால் நீங்க மார்க் 5 முழுமையா நீங்க வந்து வாசிங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் வியாதிப்பட்டு இருந்தா, ஆனா தேவனுடைய கிரியை நடக்கணுன்றதுக்காக தான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அவர் என்ன பண்றாரு, விசுவாசத்தினால் நீ சுகம் பெற்றாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மறுபடியும் அதை லிங்க் பண்றாங்க. இப்போ அவ்வளவுதான், அதாவது அவள் வந்து உயிரோடு இல்லை, ஏன் போதகர் என்னன்னா நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே. இந்த வார்த்தை முக்கியமானது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறது இடம் கொடாமல். 3 பேரை தான் அவருக்கு வந்து கூட்டிட்டு போறார். சில நேரங்கள்ல எல்லாரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஊழியத்துக்கு கூட்டிட்டு போக கூடாது. அந்த அறிவு, ஆவிக்குரிய அறிவு இருக்கணும். அது இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, ஜெபாலய தலைவன் வீட்டிலேயே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்கள் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவர் அப்படி சொன்ன உடனே எல்லாரும் கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமி என்றார், அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். இதுலயும் தேவன் சொல்ற 2 விஷயம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. இதுல பாருங்க, உடனே தளித்தாகுமி அப்படின்னு சொன்ன உடனே சிறு பெண்ணை எழுந்திரு சொன்ன உடனேவே அடுத்த வசனம், உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால். உங்களோட வாழ்க்கையில தேவன் எழுந்து நட அப்படின்னு சொன்னார்னா நீங்க எழுந்து நடக்கணும். நீங்க நடக்க மாட்டீங்க, அவருடைய வார்த்தையை உங்களை நடக்க வைக்கும். விசுவாசத்தோடு பயப்படாமல் இருங்க, அவருடைய வார்த்தை கண்டிப்பாக உங்களை நடக்க வைக்கும். அவள் 12 வயதுள்ளவளா இருந்தால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஏன்னா தேவனுடைய காரியம் பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறாக தான் தேவன் செய்வார். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். யாருகிட்டே சொல்லாதீங்க என்பார். சில நேரத்துல எதை தேவன் சொல்றாரோ அதை சொல்லணும், சொல்ல வேணான்னு சொன்னா சொல்லக்கூடாது. அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இதை யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில நான் எடுத்துக்கொண்டது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது 2 விஷயம். மாம்சத்துக்குரிய ஆகாரத்தையும் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் தேவன் சொல்லிட்டு இருப்பாரு. பெற்றோர் அவ்வாறாக தான் அந்த பிள்ளையை வளர்த்திருப்பார்கள். அவள் ஆவியில் தேவனை உயர்த்தி கொண்டே இருந்திருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தேவனிடத்திலிருந்து எவ்வளவு சுகத்தை பெற்றீர்களோ அதை குறுகிய காலத்தோடு விட்டு விடாமல் நீண்ட காலத்துக்கு அதை கடைபிடித்து தேவனையே உயர்த்தி கொண்டிருங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.